வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சென்கோகு யோகோ சீசன் 1 எபிசோட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து அழுத்திக்கோங்க. ஓகே கைஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஜின்காவும் அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க, பட் அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அங்கேருந்து 2 மாங்க்ஸை வந்து காப்பாற்றிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஓடிடுறாங்க. இவங்களாம் ஓடனோடனே அந்த ஒரு மான்ஸ்டரும் அவங்க எங்கே போனாங்க அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கு. அப்புறம் இங்கே இவங்களை காட்டுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது தெரியுது நம்மளோட ஜின்கா இருக்கான் தெரியுமா, அவன் வந்து கொகோகெட்சு அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட வந்து பிராக்டிஸ் பண்ணவனாமா. அதாவது அவனோட ஸ்டூடெண்ட்னே வந்து சொல்லலாம். நீ அவரோட ஸ்டூடெண்டா அப்படி சொல்லிட்டு அந்த 2 மார்க்ஸ் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவர் இருக்காரு தெரியுமா, அவர்கிட்ட எந்த ஒரு கட்டாவாரானாலும் சரி இல்லை எந்த ஒரு மான்ஸ்டர் இருந்தாலும் சரி அது உயிரோட திரும்பினதே கிடையாதாமா. அந்த அளவுக்கு அவர் வந்து பவர்ஃபுல்லாமா. ஸோ இவங்க வந்து இப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒரு உல்ஃப்மா இருக்கிற பொண்ணும் நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றிருக்கோம், அதனால நீங்கள் வந்து அந்த ஒரு ஷக்குகான் அப்படிங்கிற மான்ஸ்டரோட உண்மையை வந்து எங்ககிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. அப்புறம் அவங்களும் சரி அப்படி சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த ஒரு கட்டாவாரா இருக்க தெரியுமா, அதாவது ஷக்குகன், அது வந்து ஒரு ஹியூமனாக தான் இருந்துச்சாமா. ஆக்சுவலி இந்த 2 மாங்க்ஸ் இருக்காங்க தெரியுமா, இவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஒரு கட்டாவாரா வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதாவது மனுஷங்களை வந்து இவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எலியா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு நல்ல விதமாக தான் வந்து மாத்திரக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் கடைசியில் இந்த மாதிரி வந்து முடிஞ்சிருது. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயியோட பொண்ணு தான் இந்த மாதிரி கூப்பிட்டு போய் வந்து மாற்றிருப்பாங்க. அந்த பொண்ணு அப்படி மாறின உடனே அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து சாகடிச்சிட்றா. அதுக்கு காரணம் என்ன, அந்த பொண்ணு வந்து ஹியூமனாக இருக்கும்போது அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த பொண்ணை வந்து வெறுத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஒரு கோவத்தில் அந்த பொண்ணு எல்லாத்தையுமே கொண்டிருப்பா அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒரு வில்லேஜில் இருந்த எல்லாருமே வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு செமையாக வந்து கோவம் வருது. எப்போவுமே உங்களை மாதிரி இருக்கிற சாமுரைஸ் எல்லாருமே எங்களை மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து எப்பவுமே வெறுக்கிறீங்க, அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லும்போது, நீ வந்து ஒரு விவசாயிங்கிற அப்புறம் நீ எப்படி சாமுராய்ன்னு சொல்லிட்டு ஒரு சாமுராயை வெறுத்துட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, ஏன்னா நான் வந்து பலசாலி ஆகணும், நீங்கள் வந்து இங்கே வீக்காக இருந்தால் உங்களுக்கு வேல்யூவே கிடையாது, நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் உங்களுக்கான வேல்யூ வந்து கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஷின் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இவங்களும் அந்த ஷக்குகான் வந்து எல்லை மாரி போயிட்டு இருக்கு, அது வந்து நம்ம எந்த ஒன்று பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது, நீங்களே ஒருத்தனை வில்லனாக மாற்றிட்டு நீங்களே அதை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணு அனாமத்தை இந்த மாதிரி மாற்றி அவங்களோட கிராமத்துக்காரங்க எல்லாத்தையுமே நீங்கள் கொலை பண்ணி வச்சுட்டீங்களே. நம்ம ஷின் இந்த மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்மளோட யோகோ வந்து நம்ம சின்ன தள்ளி விட்டுட்டு, நீ ரொம்பவுமே பேசிட்டு இருக்க, நீ பேசவே விட மாட்டேங்கிற, இதை வந்து நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறோம், எங்கள் கையில் விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு அந்த உல்ஃப்மா இருக்கிற பொண்ணு வந்து சொல்கிறா. இதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, அது உங்கள் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. அப்போ நம்மளோட சின்னும், அவளை நீ கொல்ல போறியா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். இல்லை நான் அவளை வந்து கொல்ல மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு அவளை கொல்லாமல் நான் வந்து சண்டை போட ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஜின்காவும் வந்து சொல்கிறான். அப்புறம் அவங்க 2 பேரும் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அடைய அந்த 2 மாங்க்ஸ் இருக்காங்க தெரியுமா, என்னால் நம்ப முடியல, இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் கொகுகெட்சுனால மட்டும் தான் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. இது உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க கேட்கும்போது, எங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அந்த மாங்க்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து வந்துருது. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கு, இவங்களுக்கு வந்து அது தெரியல. அப்புறம் நம்மளோட ஜின்கா அப்புறம் அந்த மான்ஸ்டர் அவங்க 2 பேருக்கு இடையில வந்து பயங்கரமாக வந்து சண்டை நடக்குது. நம்மளோட ஜின்காவும் அதுக்கு சரிக்கு சமம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த ஒரு மாஸ்டரும் அந்த இடத்துல இந்த மாங்க்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்க தானே உருவாக்கி இருப்பாங்க. அந்த மாங்க்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்காத ஒரு டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுது. அது பார்த்தோன்னே அந்த மாங்க்ஸ்க்குள்ள சரியான ஷாக்கு. ஆனால் நம்ம ஹீரோ எப்படியோ அந்த ஒரு இதை வந்து டாச் பண்ணி விட்டுட்டு அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுறான். கடைசியாக நம்ம ஹீரோவும் எப்படியோ அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து தோக்கடிச்சிடறான். அந்த மான்ஸ்டர் வந்து அப்படியே பீஸாக உடஞ்சி விழுந்துருது. அப்புறம் அவங்க எல்லாரும் முன்னாடி போய் பார்க்குறாங்க. அதுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு வந்து கீழே விழுந்து கிடக்கிறா. அது யாருன்னா அந்த வில்லேஜ் பொண்ணு தான். அந்த பொண்ணு உயிரோட இருக்காளான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து உயிரோட தான் இருக்கா. அப்புறம் அந்த மாங்க்ஸ் வந்து நான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஷின் வந்து வேணான்னு சொல்லி தடுக்கிறான். அப்புறம் அந்த மாங்க்ஸ் எல்லாம் சரி நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த யோகோ இருந்துட்டு, ஹே ஒரே நிமிஷம் நில்லுங்க, இந்த பொண்ணை நீங்கள் இப்படி பண்ணதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட யோகோ வந்து அவங்ககிட்ட வந்து சொல்கிறா. நீங்கள் இருக்கிற அந்த மவுண்டன் டெம்பிளுக்கு வந்து நீ கூட்டிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அங்கே 300 பேர் பக்கம் இருக்காங்க, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஜின்காவும், எனவே எத்தனை பேர் இருந்தால் என்ன, 300 பேருக்கு ஒரு அறவட்ட சரியா இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்கிறான். அதுக்கு அவங்களும், நீங்கள் என்ன தான் உங்களோட ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணணும், உங்களால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அப்புறம் நம்ம சின்னும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க கூட போட்டி போட போகிறாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி வந்து ஷாக் ஆகி வந்து பார்க்குறான். அப்புறம் அந்த பொண்ணை ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு எந்திரிச்சோன்னே இவங்க கிட்ட கேட்ட முதல் வார்த்தை என்னன்னா, எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருச்சா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறா. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டா, உனக்கு எது ஞாபகம் இல்லையா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, இப்போ அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயமே வந்து மறந்துருச்சு. அதாவது அந்த பொண்ணை வந்து ஒரு மான்ஸ்டர் அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயமே அவளுக்கு வந்து மறந்துருச்சு. அப்புறம் அவங்களும் உனக்கு லாஸ்ட் என்ன ஞாபகம் இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, நான் வந்து மார்க்கெட்லேருந்து வந்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா கை நிறைய வந்து காசு வச்சிருந்தாரு. அப்புறம் ஒரு மாங்க்கும் வந்து இருந்தாங்க. அந்த மாங்க் என்னைய பார்த்து, நீ வந்து பவர்ஃபுல்லாக வந்து மாறணுமா, இந்த கிராமத்து மக்கள் முன்னாடி நல்லா நிற்கணுமா, அவங்க நீ வெறுக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும், அவங்க நீ வெறுக்காத மாதிரி நான் பண்ணுறேன், என் கூட வா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து இவளை வந்து ஒரு மவுண்டனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாரு.
ஸோ அப்படியே இவளை வந்து மயக்கம் போட வச்சிருப்பாங்க. அதோட இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாலாமா. அப்புறம் டக்கு நீங்க வந்து எந்திச்சு உட்காந்துருக்கா. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட இவங்களும் சரி நீ ரெஸ்ட் எடு, நாங்க அதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்மளோட ஷின்னு ரொம்ப கோவத்தோட அந்த பொண்ணோட அப்பாவுக்கு பேராசையை கட்டி அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு கட்டாவராவை மாத்தி ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்காங்க. அவங்களோட கிராமத்து மக்களையே வந்து அழிச்சிருக்காங்க. இது நியாயமே கிடையாது, அவங்கள தண்டிச்சே ஆகணும். அப்ப நம்மளோட சின்ன யோக்கு கிட்ட அவங்க ஏன் ஹியூமன்ஸை கட்டாவரவா மாத்துறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம யோக்கோ வந்து சொல்றோம். அப்புறம் அந்த பாட்டியும் ஹே சின்ன பொண்ணு உனக்கு எத்தனை வயசு அப்படி சொல்லி கேட்கும்போது 200 அப்படி சொல்லும்போது அந்த பாட்டியை சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம யோக்கோ வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருப்பா போய் ஜின்காவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி. நம்மளோட ஹீரோ அதுக்கு தான் வந்திருக்கு. ஸோ போற வழியில நம்மளோட ஜின்கா வந்து கேட்கறான். போற வழியில நம்மளோட சின்னம் அவங்களை நம்ம வந்து தண்டிச்சே ஆகணும், ஆனா என்கிட்ட ஸ்ட்ரென்த்தே கிடையாது, நீ தான் வந்து சமாளிச்சாங்கன்னு நினைக்கிறேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது. அதுக்கு நம்மளோட ஜின்காவும் ஆமா உனக்கு தான் ஹியூமன்ஸே பிடிக்காது, திடீர்னு எதுக்கு அந்த பொண்ணுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இல்ல நம்ம நியாயம் எங்க இருக்கோ அங்கதான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்ல நீ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட. அந்த மாங்ஸ் எல்லாருமே வந்து அந்த கட்டாவருவை தேவையே இல்லாம வந்து கொண்டுட்டு இருக்காங்க, அதுக்காண்டி நம்ம அவங்கள வந்து பழி வாங்கி ஆகணும், இது உனக்கு புரிஞ்சா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். சும்மா இல்ல ரொம்ப கோவத்தோட சொல்றான். நம்ம ஹீரோ பயந்துடுறான். ஐயோ நல்லவேளை நான் செத்துருவேன்னு நினைச்சேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு டெம்பிள் இருக்கு தெரியுமா, அந்த டெம்பிளுக்கு தான் வந்து போயிட்டு இருக்காங்க. யோக்கு இருந்துட்டு அவங்களை நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, அவங்களை நம்ம பயன்படுத்த மட்டும் தான் செய்யணும் அப்படி சொல்லிட்டு அந்த டெம்பிள் இருக்கிறவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்மளோட ஜின்காவும் இருந்துட்டு இந்த தடவை நம்ம ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நிறைய பவர்ஸை யூஸ் பண்ணும், அதாவது நிறைய ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவன் அடைய. நம்மளோட ஜின்காவும் டெம்பிள்குள்ள வந்து போக அவங்க எல்லாருமே வந்து ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க இவங்க கூட ஃபைட் பண்ண. அவங்களும் நான் வந்து நீ சாகடிக்காமல் விடவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜின்காவும் அவங்க கூட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஜின்காவை எல்லாருமே வாழை வச்சு குத்திடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அது வந்து ஜின்காவே கிடையாது, அது வந்து ஒரு ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்மளோட ஜின்கா வந்து பொழந்து கட்டிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க இங்கே நின்று அதையெல்லாம் பார்த்துட்டு ஆட்டை சூடு பிடிக்குது போல அப்படி சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த டெம்பிள் இருக்கிற எல்லாருமே கன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. இப்போதான் இந்த ஆட்டமே வந்து சூடு பிடிக்குது, எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஜின்கா வந்து அவங்க கூட பயங்கரமா வந்து சண்டை போடுறான். அங்க இருக்கிற மாங்ஸ் எல்லாருமே வந்து ஒட்டுக்கா சேர்ந்து ஏதோ ஒரு சூப்பர் பவர் யூஸ் பண்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. அது வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி நம்மளோட ஜின்காவை அட்டாக் பண்ற மாதிரி காட்டி அப்படி இந்த ஒரு எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த மாங்ஸ் எல்லாம் வந்து ஒரு பொண்ணை வந்து தப்பா யூஸ் பண்ணி ஒரு கட்டாவரவா மாத்தி அங்க இருக்க கிராமத்து மக்கள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட யோக்குக்கும் சரி நம்மளோட ஷின்னுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட யோக்கு அண்ட் ஷின் எப்பவுமே வந்து ஹியூமன்ஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. பட் நம்மளோட ஜின்கா இருக்கான்னு தெரியுமா, அவன் வந்து கட்டா வரும் அந்த டீமன்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்மளோட ஜின்கா வந்து எப்பவுமே வந்து யோக்குவோட பேச்சை தான் வந்து கேட்டுருப்பான். சரி நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.